நடத்த விட மாட்டாங்க. இது ஜனநாயக நாடு தானே. போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாதா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? எவ்வளவு ஒரு அராஜகமான முறையில இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் மாணவர்களை போராட கூட விடாம எங்க இறங்குறோமா அங்க வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இது ஒரு சரியான சூப்பர். அடிங்க, நல்லா அடிங்க. எப்படி தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த நீட்டை எப்படியாவது ஒழிச்சிடுவோம்னு சொன்னீங்க. இந்த நீட்னால பல பாவி மாணவர்களுடைய உயிர் போகுதே, மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகுதேன்னு சக மாணவர்கள் ரோட்ல இறங்கி போராடினா அவங்கள அடி அடி நடிச்சு தர தரன்னு இழுத்து, அதுவும் உங்க போலீஸ் நிறைய பேர் யூனிஃபார்ம் கூட போடாம நேம் பேட்ச் கூட போடாம மாணவர்களை அடி 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 நடிச்சிருக்காங்களே. அடிங்க, நல்லா அடிங்க. பத்தல, இன்னும் வெறித்தனமா அடிங்க. அம்மா அப்பா, என் அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. என் அண்ணன் ஆட்சிக்கு வந்தா இந்த நீட் எல்லாம் ஒழிச்சிருவாரு. நமக்கு ஒரு விடுவு காலம் தான்மா. நம்ம தமிழ்நாட்டை அண்ணன் வேற லெவல்ல கொண்டு போறாரு. நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். நீங்க விஜய்க்கு ஓட்டு போடல, நான் இன்னில இருந்து சாப்பிட மாட்டேன். நடக்கிறதே வேற அப்படின்னு வீட்டுல இருக்கிற மொத்த பெரியவங்களுக்கு ஓட்டு போட வச்சாங்கல்ல, உங்களை ஜெயிக்க வச்சாங்கல்ல. அடிங்க, நல்லா அடிங்க. விஜய் சார், நீட் தேர்வு கொடுமையால அனிதா இறந்தப்போ ஒரு நடிகரா மறைந்த அனிதா வீட்டுக்கு ஓடி போய் ஆறுதல் சொன்னீங்க. அந்த செய்தி மீடியால ஃபுல்லா வைரல் ஆச்சு. கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் விலக்கு கொண்டு வரோம்னு பயங்கர சத்தமா பேசுனீங்க. இத நம்பி அதிகப்படியா மாணவர்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்களும் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இப்போ கோயம்புத்தூர் அணு கீர்த்தனா, சேலம் கோபிகா, தர்மபுரி ரோஷினி, வெற்றி ஆனந்தன், அடுத்தடுத்து ஒரே வாரத்துல 4 மாணவர்கள் செத்து போயிருக்காங்களே. அன்னைக்கு அனிதா வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்ன உங்களுக்கு இன்னைக்கு இந்த மாணவர்கள் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ல உங்களுக்கு நேரம் இல்லையா? இல்ல தைரியம் இல்லையா சார்? ஏன் சார் இந்த மத்திய அரசோட நீட்டுக்கு எதிராக கொந்தளிக்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு அப்பாவி உயிர்கள் போயிட்டு இருக்கு. இதை எதுவுமே ஆக்ரோஷமா பேச மாட்டேங்கிறீங்களே சார். சட்டமன்றத்துல பேச மாட்டீங்க, பிரஸ் கிட்டயும் பேச மாட்டீங்க. அமைதியோ அமைதி சார். எப்பவுமே அமைதியா இருக்கீங்க. எப்போதான் சார் உங்களை நம்பி ஓட்டு போட்ட எங்களுக்காக பேசுவீங்க? இந்த நீட்டுக்கு எதிரா நீங்க எடுத்த மூவ் என்ன சார்? எங்களுக்கு எந்த அரசியல்வாதி மேலயும் நம்பிக்கை இல்ல. நீங்கெல்லாம் நீட்டை ஒழிப்பீங்களான்றதே சந்தேகம் தான். இதை வச்சு அரசியல் மட்டும் பண்ணுவீங்க. ஆனா ஏமாற போறதோ ஏழை மாணவர்கள் தான். நீட் தேர்வு நடத்துற மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கேள்வி. தகுதி திறமன்னு வாய் கிழிய பேசி ஒட்டுமொத்த இந்தியாவே ஏமாத்திட்டு இருக்கிற உங்க நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, கோடி கணக்குல ஊழல், மெகா ஸ்கேம்னு நாரி போய் நாடே காரி துப்புற லட்சணத்துல இருக்குது. முதல்ல இந்த தகுதி திறமன்னு சொல்ற அந்த மேதாவிகளுக்கு ஒரு கேள்வி. தமிழ்நாடு இந்தியாவோட மருத்துவ கட்டமைப்புல முதல் மாநிலமா இருக்கு. அமெரிக்காலயும் யூரோப்லயும் இருக்கிற பிரபல ஹாஸ்பிட்டல்ஸ்ல தமிழ்நாட்டுல படிச்சுட்டு போனவங்க தான் அங்க பெரிய பெரிய மருத்துவர் அவசர்ஜனாவும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாரும் உங்க நீட் தேர்வு எழுதிட்டு போனவங்க கிடையாது. தமிழ்நாடு சிலபஸ்ல படிச்சுட்டு போனவங்க. உங்க லட்சணத்தை நாடே பாத்துட்டு இருக்கு. தொடர்ந்து உங்க நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிட்டு இருக்கு. காசு கொடுத்தா போதும், கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே கைக்கு வந்துருது. இப்படி காசு கொடுத்து கொஸ்டின் பேப்பர் வாங்குறவனும் முறைகேடு பண்றவன் தான் இன்னைக்கு டாக்டர் ஆக போறானா? இவன் தான் வந்து சேவை பண்ண போறானா?